வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். OnePlusல இருந்து அவங்களுடைய flagship மொபைல் போன் 2022ஆம் வருஷத்துக்கான flagship மொபைல் போன் OnePlus 10 Pro-வை குளோபலா லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாலயும் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் போன் OnePlus 10 Pro வந்து சைனால மட்டுமே பிரத்யேகமா அவங்க லான்ச் பண்ணியிருந்ததுனால இந்த மொபைல் போனை பத்தின பல விவரங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோ கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு வந்து அவங்க இந்த இந்தியால OnePlus 10 Pro லான்ச் பண்ணது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்குமே பிரத்யேகமா OnePlus Bullets Wireless Z2 சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு இயர்போனும் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் கேஷுவலா பேச போறோங்க. இப்போ OnePlus 10 Pro ரிவ்யூ நான் வந்து நாளைக்கு போட்டு விடுறேன். நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த OnePlus Bullets Wireless Z2 ரிவ்யூ நான் போட்டு விட போறேன். இன்னைக்கே நான் ரிவ்யூ போட்டுடலாம், ஏன்னா மொபைல் போனை நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆக போகுது. நான் ரிவ்யூ நான் போட்டுடலாம். பட் நான் ஏன் போடல அப்படின்னா, ஐபிஎல் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஐபிஎல்ல பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. ஸோ ஐபிஎல்ல பார்க்காதவங்களுக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த OnePlus 10 Pro Plus இந்த OnePlus Bullets Wireless Z2 அறிமுக விமர்சனம் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ அறிமுக விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆனால் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பாக்ஸுக்குள்ள வந்துச்சு. அந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது, இது வந்து பிரஸுக்கு மட்டுமே அனுப்பிச்சப்பட்ட ஒரு ரிவ்யூ யூனிட்டுக்கு உள்ள பிரத்யேகமான ஒரு பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா முழுசா அப்படி ரெட் கலர் அவங்களுடைய OnePlus தீமோட போட்டு co-developed with Hasselblad அப்படிங்கிறதையும் இவங்க போட்டிருக்காங்க. Hasselblad விடுறதா இல்லை போல. சரி, இந்த பாக்ஸை நம்ம திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த மொபைல் போனுடைய பாக்ஸ் இருக்கு. இந்த OnePlus 10 Pro மொபைல் போன் இந்த பாக்ஸ் இதுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சைடில் ஒரு குட்டி டிராயர் இருக்கு. இந்த டிராயரை திறந்தோம் அப்படின்னா இந்த OnePlus 10 Pro மொபைல் போனை வச்சு இந்த Hasselblad கேமரா லென்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ண ஒரு போட்டோனுடைய ஃப்ரேம் அப்படியே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போட்டோ இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். சரி, இதை வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, வாவ் சூப்பர், இந்த OnePlus 10 Pro மொபைல் போனுக்கான கேஸ் ப்ரொடெக்ஷன் கேஸும் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் கேஸ் இது வந்து சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸ் பிளாக் கலர்ல உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் போட்டோகிராஃபி பம்பர் கேஸ், இதுவும் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ கேஸ் சூப்பரா இருக்கு. ஸோ இந்த கேஸை பத்தின தனி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இன்னொரு வீடியோ நான் போட்டு விடுறேன். ஸோ இந்த பாக்ஸை நம்ம ஓரமா வச்சுட்டு மெயினா இந்த OnePlus 10 Pro பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸை திறந்த உடனே இந்த பாக்ஸோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வர OnePlus ஃபிளாக்ஷிப் சீரீஸ்ல பாக்ஸோட ஹைட்டை விட இது கம்மியாக இருக்கு. சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டால் பாய் பாக்ஸ் டிசைனை லான்ச் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து சைஸை குறியிட்டாங்க. பட் பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் போனோடய வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு கேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு இந்த கேஸ் மட்டும் தான் கிடைக்கும். எங்க ரீட்டைல் யூனிட்ல உங்களுக்கு இந்த ஏற்கனவே முன்னாடி காமிச்ச அந்த கேஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஜெல் கேஸ் கிடையாது, பட் இது வந்து ஒரு டிபியூ கேஸ் தான். நீங்க என்ன மொபைல் போன் கலர் நீங்க சூஸ் பண்றீங்களோ 2 கலர்ல அவைலபிளா இருக்கு. அது என்ன கலர்ப்பா, பிட்ல எழுதியிருப்பேன், வால்கானிக் பிளாக் மற்றும் எமரல்டு ஃபாரஸ்ட். நம்ம கிட்ட இருக்கிறது எமரல்டு ஃபாரஸ்ட். ஸோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல மேட்சிங் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேப்பர். இந்த பேப்பர்லாம் தவிர ஸ்டிக்கர் வேற. இந்த ஸ்டிக்கர் நான் இது வரைக்கும் எங்கேயுமே யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ரெட் கேபிள் கிளப்புக்கோட ஒரு மெம்பர்ஷிப், இந்த கார்டு இல்லாமே இந்த நீங்க மொபைல் போன் நீங்க வாங்கினீங்கனாலே ரெட் கேபிள் கிளப்போட மெம்பரா நீங்க ஆயிரலாம். அது தவிர சேஃப்டி இன்ஃபர்மேஷன், வெல்கம் இன்ஃபர்மேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட், இது எல்லாமே பொருந்தின ஒரு எக்கச்சக்கமான கோனார் குறையெல்லாம் போட்டிருக்காங்க. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த OnePlus 10 Pro மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போனை பத்தி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால ஓரமா வச்சுட்டு 80 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்குள்ள. இந்த பாக்ஸுக்குள்ள கொடுத்த இந்த 80 வாட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா USA மட்டும் இந்த 65 வாட் சார்ஜர் தான். இந்தியா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாம் 80 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இப்போ 80 வாட் சார்ஜர் வந்து இப்போ 65 வாட் சார்ஜரை விட ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சார்ஜிங் டெஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சார்ஜிங் டெஸ்ட் நான் ரன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு தடவை இல்லை 2 தடவை நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். பட் அந்த ரிசல்ட்டை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக ஒன்று போட்டு விடுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரிசல்ட்டு, வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து USB Type-C கேபிள், அவ்வளோதான். சிம் எஜெக்டர் பின்னு கூட அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சுங்க. ஸோ இவ்வளோதான் பாக்ஸோடைய கண்டென்ட்ஸ். மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த எமரல்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரி சொன்னா சரி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெரி ரிக்ஸ் வீடியோவும் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் மொபைல் ஃபோனை டப்புன்னு உடைச்சிருப்பாரு, பிஸ்கட் மாதிரி டப்பால்னு உடஞ்சிருக்கும்.
ஸோ இது உடஞ்சதுனால இந்த மொபைல் ஃபோன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி சுமாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு போல் ரீசெண்டாக ட்விட்டரில் ரன் பண்ணி பார்த்தேன். உங்கள் மொபைல் ஃபோனை யாராச்சும் இந்த மாதிரி உடச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதில் வந்து 75% மேலான மக்கள் வந்து நாங்கள் இந்த மாதிரி உடச்சது கிடையாது அப்படின்னாங்க. 25% மக்கள் வந்து நாங்கள் உடச்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த 75% மக்களுமே எப்பயாச்சும் நம்ம அந்த 25% மக்கள் மாதிரி நம்மளும் உடச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஹையாக போட்டு வாங்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன்ஸ். ஸோ பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. என்னதான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி சூப்பராக இருந்தாலுமே மொபைல் ஃபோன் உடைக்க முடியாத ஃபோனாக இருந்தாலுமே கீழே போட்டால் உடைஞ்ச மொபைல் ஃபோன் நிறையா இருக்குது. ஸோ உடையணும்னு இருந்தால் எந்த மொபைல் ஃபோனாலும் உடையும். ஆனால் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு மொபைல் ஃபோனை பத்திரமா வச்சுக்கிறவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மொபைல் ஃபோன் வேணால் வாங்கலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த உடஞ்சிருமோ அந்த ஃப்ளிப் மொபைல் ஃபோன் ஜோக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு பெரிய விஷயமா எனக்கு தோணலை. இந்த கேமரா ஹம்புடைய டிசைனை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சாம்சங்ல இருந்து காப்பி அடிச்ச டிசைன் அப்படின்னு சொன்னாங்க. சாம்சங் வந்து இந்த டிசைன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆனால் இவங்க வந்து அதை கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செராமிக்ல கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் அப்படி வளைஞ்சு அப்படி வர்ற இடத்துல அவங்களுடைய பிரத்யேகமான OnePlus அலர்ட் செட்டரும் இங்க கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல ஒரு மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷிங் இருக்கறனால உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமா ஒட்டுறது கிடையாது. கிளாஸ் பேக் அப்படிங்கறனால இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. முன்புறத்துல பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைலோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 201 கிராம். இதோட திக்னஸ் 8.55 mm குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸ்லைட்லி ஒரு கர்வ் டிஸ்ப்ளே மொபைல் ஃபோன் கையில பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான மொபைல் ஃபோனா இருக்கு. ஆனா எதுக்கும் ஒரு நல்ல ஒரு கேஸ் வாங்கி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்லி மொபைல் ஃபோன் வேற. சோ அந்த OnePlus கேஸ்ல நீங்க வாங்கி போடுறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படின்னா QHD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே இது. AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு பேனல். பட் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது வந்து LTPO அப்படிங்கிற டெக்னாலஜில பண்ண ஒரு AMOLED பேனல். இது வந்து டாப் ஆஃப் தி டாப் ஹை எண்ட் மொபைல் ஃபோன்ஸ்ல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த LTPO டெக்னாலஜினால நீங்க மொபைல் ஃபோன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு சப்போஸ் 1 FPS மட்டுமே போதும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கிரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அப்படியே குறைஞ்சு 1 ஹெர்ட்ஸ்க்கு அப்படியே குறைஞ்சிரும். இதே இது சில ஹை எண்ட் கேம்ஸ்ல நம்ம விளையாடுறப்போ 120 FPS வரைக்கும் நம்ம வேணும் அப்படின்னா ஸ்கிரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் மேக்ஸிமம் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் தரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த LTPO டெக்னாலஜி. பின்புறத்துல இந்த கேமரா மாடியூல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் அடுப்பு டிசைன்ல கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா 3 கேமரா தான். இந்த மெயின் கேமரா வந்து இந்த OnePlus மொபைல் ஃபோனுக்குமே பிரத்யேகமா பண்ண ஒரு சோனியினுடைய IMX 789 சென்சார். எல்லா பிட் அங்க வச்சிருக்கேன். என்ன நாங்க பார்க்கறேன்னு நினைக்காதீங்க. பிட் எழுதி வச்சிருக்கேன். இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இது வந்து சாம்சங் உடைய JN1 சென்சார். எடுத்த போட்டோ சாம்பிள்ஸ்லாம் பாருங்க. எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு. டெலிஃபோக்கஸ் லென்ஸும் இருக்கு. இது 8 மெகா பிக்சல் டெலிஃபோக்கஸ் லென்ஸ் இருக்கறனால உங்களுக்கு 3.3x வரைக்கும் உங்களுக்கு ஜூம் கிடைக்குது. மேக்ஸிமம் டிஜிட்டல் ஜூம் பாத்தீங்க அப்படின்னா 30x வரைக்கும் உங்களுக்கு ஜூம் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பத்தி நம்ம டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா 150 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஃபிஷ் ஐ லென்ஸ் மூலமா உங்களுக்கு வைடான கவரேஜ் கொடுக்குது. ஃபிஷ் ஐ லென்ஸ் நீங்க எனேபிள் பண்ணல அப்படின்னா 110 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வைடான லென்ஸ் கவரேஜ் கொடுக்குது. இந்த டெலிஃபோக்கஸ் லென்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. அவங்களுடைய ஒரு 30xல நீங்க டிஜிட்டல் போட்டோ நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அந்த போட்டோ ஒரு மாதிரி கிளியர் பண்ணி அருமையா கொடுக்குது. இது வந்து வீடியோக்குமே ஹெல்ப் ஆகுது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் 8K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா 8K வீடியோஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 24 FPS மட்டும் தான். 4K வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா 30 FPS, 60 FPS மற்றும் 120 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 1080p வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு 60 FPS மற்றும் 30 FPS கான சப்போர்ட் இதுல இருக்கு. இந்த மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் கேமராவுக்கும் இந்த 8 மெகா பிக்சல் டெலிஃபோக்கஸ் லென்ஸுக்கும் உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் சிமுலேஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கேமரா சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு. பட் இந்த கேமராவுடைய முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா இது வந்து ஹாசல்பிளாடோட சேர்ந்து அவங்க பண்ணியிருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே போன வருஷம் வந்து இந்த ஹாசல்பிளாட் டெக்னாலஜி வந்து இந்த OnePlus கேமரா வந்து நமக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வமா இருக்கும். என்னுடைய அபிப்பிராயத்தை நான் வந்து முழு விமர்சனத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் குவிக்கா சொல்லணும் அப்படின்னா இது வந்து சில பேருக்கு பிடிக்கும். என்ன மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலா கலர்ஸ் நம்ம எடுக்கிறப்போ அதே மாதிரி இருக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு கலர் வந்து கூட்டி காமிக்கணும், ஒரு பஞ்சினஸ் வேணும், ஒரு ஹை சேச்சுரேஷன் வேணும், அதை பார்த்தா தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து இது கொஞ்சம் சைட்டா டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். பட் ஒரு நேச்சுரல் கலர் டோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேமரா ரொம்ப ஒரு அருமையான கேமராவா இருக்கும். விவரமா அப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இதுல வந்து Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. LPDDR5 டைப் ஆஃப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க.
இன்டர்னல் ஸ்டோரேஜ் UFS 3.1 இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இருக்கு. 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 பேண்டுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. 5000 mAhக்கான பேட்டரி ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேட்டரியா வச்சிருக்காங்க. ஆனா ஹீட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. இதையும் என்னுடைய முழு விமர்சனத்தை நான் சொல்றேன். இப்போ இந்த OnePlus 10 Pro மொபைல் போனுடைய விலை விவரங்கள் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது தவிர்த்து அவங்க OnePlus உடைய Bullets Wireless Z2 இயர்போன்ஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண மாடலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேடா நிறைய பேருக்கு தெரியாது. பட் இவங்க வந்து இந்த வருஷம் இதுல ஹையா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிற இடம் என்ன அப்படின்னா பேட்டரி. ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 20 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி கிடைக்குமா. டோட்டலாவே இந்த ஃபுல் சார்ஜ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இயர்போன் 30 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்க டைனாமிக் டிரைவருடைய சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12.4 mm டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு இது வரைக்கும் வந்த OnePlus டிவைசஸ்லயே இதான் மிகப்பெரிய ஒரு டைனாமிக் டிரைவரை கொண்ட ஒரு இயர்போனா இருக்கு. IP55 கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் இதுல வந்து ஒரு சில சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கு. பட் நிறைய பிளசன்டான விஷயங்களும் இருக்கு. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இதோட முழு விமர்சனத்தை நான் கவர் பண்றேன். இந்த Bullets Wireless Z2 உடைய விலை விவரங்கள் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ இப்போ இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா IPL மேட்சை கண்டினியூ பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பட் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க இன்னும் பிரஸ் பண்ணலாம், அதையும் பிரஸ் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.